ராகுல் காந்தி தன்னுடைய இரண்டாவது கட்ட யாத்திரையை முதல்ல மணிப்பூர்லேருந்துலாம் துவங்குறாரு. அப்படி அவர் மணிப்பூர்லேருந்து துவங்குற அதே தினத்தன்று மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மும்பை சவுத் தொகுதியுடைய எம்பி ஏக்நாத் சிண்டே கட்சியில் போய் சேர்றாரு. அப்படி சேர்ந்த உடனே அது ராகுல் காந்தியுடைய யாத்திரையை தாண்டி பேசுபொருளாக ஊடகங்களால் பேசப்பட்டுச்சு. அது மட்டும் கிடையாது, மணிப்பூர்லேயே ராகுல் காந்தி ஒரு இடத்துல துவங்குவதாக இருந்த யாத்திரையை கூட சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும், அதனால் இன்னொரு இடத்துலேருந்து துவங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை கொடுத்தாங்க இந்த பாஜக. மணிப்பூரை முடித்து கொண்ட ராகுல் காந்தி அசாமுக்கு வரும்போது அசாமில் அங்கே பாஜகவினர் திட்டமிட்டு அந்த யாத்திரைக்குள்ள புகுந்து பிரச்சனையை பண்ணி அங்கே போலீஸ் கைகலப்பாகி யாத்திரைக்கு தடை விதித்ததோடு மட்டுமல்லாமல் ராகுல் காந்தி மீதும் இன்னும் பிற தலைவர்கள் மீதும் வழக்குகளை போட்டு அவர்களை கைது பண்ணுற சூழ்நிலைக்கு அங்கே கூடிய முதலமைச்சரே பேசக்கூடிய சூழ்நிலைலாம் ஏற்பட்டதை நம்ம பார்த்துருப்போம். அசாம்லேருந்து ராகுல் காந்தி அவர்கள் மேற்கு வங்கத்துக்குள்ள நுழைஞ்சோடனே மேற்கு வங்கத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி, நாங்கள் இந்தியா கூட்டணியில் தேசிய அளவில் இருக்கோம், ஆனால் மாநிலத்தில் இந்தியா கூட்டணியில் எங்களால் இருக்க முடியாது, எந்த பேச்சுவார்த்தையும் நாங்கள் பண்ண போகிறது கிடையாது, நாங்கள் மாநிலத்துக்குள்ளே இந்தியா கூட்டணியிலேருந்து விலகுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை பண்ணுறாரு. மேற்கு வங்கத்திலேருந்து பீகாருக்கு ராகுல் காந்தி போகும்போது அங்கே நிதிஷ்குமார் லாலு கட்சியோட கூட்டணியிலேருந்து விலகி பாஜக கூட்டணியை போய் சேர்றாரு. பாஜக ஆட்சியும் அங்கே அமைக்கப்படுது. சரி, பீகார்லேருந்து ஜார்க்கண்டுக்கு ராகுல் காந்தி யாத்திரைக்கு போகிறாங்க. ஜார்க்கண்டில் ராகுல் காந்தி நுழையும் போதே அங்கிருக்கக்கூடிய முதலமைச்சரான ஹேமந்த் சோரன் அவர்களை ஈடி கைது பண்ணுறாங்க. ஈடி கைது பண்ணி அங்கே மிகப்பெரிய ஒரு அரசியல் குழப்பம் உருவாக்குது. ஆளுநர் புதிய முதலமைச்சருக்கு தேர்வு பண்ணாமல் இருக்கிறாரு. அப்புறமா அங்கே முதலமைச்சராக சாம்பாய் சோரன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அங்கேயும் நம்பிக்கை வாக்கெடுப்புலையுமே சாம்பாய் சோரன் அரசு வெற்றி பெறுது. இப்போது ஜார்க்கண்ட்லேருந்து உத்தரப்பிரதேசம் போக இருக்கிறாரு ராகுல் காந்தி. இந்த உத்தரப்பிரதேசம் போகிறதுக்கு முன்னாடியே அங்கே ஒரு அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தி விட வேண்டும் என்பதற்காகவே பாஜக திட்டமிட்டு ஒரு காய்களை நவர்த்திட்டு வருது. அதனுடைய முதல் படி தான் பாரத் ரத்னா. அதாவது உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர், காங்கிரஸ் அல்லாத முதலமைச்சர் அவர், அதே போல் முன்னாள் பிரதம மந்திரியாகவும் இருந்தவரான சௌத்ரி சரண் சிங்க்கு பாரத் ரத்னாவை நேற்றைய தினம் அறிவித்திருக்கிறாரு பிரதமர் மோடி. பாரத் ரத்னா விருதை சௌத்ரி சரண் சிங்க்கு அறிவிப்பதற்கும் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மாநிலத்தில் இந்தியா கூட்டணியில் குழப்ப வருவதற்கும் என்னங்க சம்மந்தம்னு கேட்குறீங்களா? சம்பந்தம் இருக்குது. இந்த சௌத்ரி சரண் சிங்குடைய பேரன் தான் இன்னைக்கு ஆர்எல்டி கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜெயந்த் சௌத்ரி. இந்த ஆர்எல்டி கட்சி இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கு. எப்படி பீகாரில் கர்பூரி தாக்கூர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்த உடனே நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியிலேருந்து விலகி பாஜகவில் சேர்ந்தாரோ, அதே போல் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் சரண் சிங் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்த உடனே அங்கிருக்கக்கூடிய ஆர்எல்டி கட்சியான ஜெயந்த் சௌத்ரி தலைமையிலான அந்த கட்சி என்பது இந்தியா கூட்டணியிலேருந்து விலகி பாஜகவில் சேரப்போகிறதா அப்படின்ற ஒரு அரசியல் குழப்பம் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கு. ஏன் இந்த அரசியல் குழப்பம் உருவாச்சு? உத்தரப்பிரதேசத்தில் ஏற்கனவே அங்கே தொகுதி உடன்பாடெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அகிலேஷ் யாதவ் அறிவிச்சாரு. அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத இப்போ பார்ப்போம். கடந்த ஜனவரி மாதம் 19ஆம் தேதியே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆர்எல்டி கட்சிக்கு 7 தொகுதியை நாங்கள் கொடுக்குறோம், எங்களுக்குள் உடன்பாடு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி அகிலேஷ் யாதவும் ஆர்எல்டி கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜெயந்த் சௌத்ரியும் கைகளை இணைத்து கொண்டு நம்ம ஒன்றா இணைந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை பண்ணாங்க. இப்படியான அகிலேஷ் யாதவ் போட்ட அந்த ட்விட்டர் பதிவை ஷேர் பண்ண ஜெயந்த் சௌத்ரி என்ன சொன்னார் அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்தை காப்பதற்கு நம்ம ஒன்றிணைந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை பண்ணார். அதற்கு சில நாட்களுக்கு பிறகு காங்கிரஸோடையும் நாங்கள் ஒரு 11 தொகுதியை கொடுத்துட்டோம், அவங்களோடையும் கூட்டணி உடன்பாடு எங்களுக்கு ஏற்பட்டுருச்சு, பிடிஏ அதாவது பேக்வேர்டு கிளாஸ், தலித், அதே போல் சிறுபான்மை, ஆதிவாசிகள் இவங்களெல்லாம் ஒன்றிணைந்த இந்த கூட்டணி என்பது வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி அகிலேஷ் யாதவ் அறிவிச்சார். ஆனால் திடீர்னு பாஜக தரப்பில் ஆர்எல்டி கட்சிக்கு 4 எம்பி தொகுதிகளை நாங்கள் தர்றோம், அது மட்டும் கிடையாது, ஒரு ஒன்றிய அமைச்சர் பதவியும் கொடுக்குறோம், மாநிலத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அந்த அரசில் 2 மினிஸ்டர் பதவியும் உங்களுக்கு நாங்கள் தர்றோம், நீங்கள் எங்கள் கட்சியில் வந்து இணையணும் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தைக்கு பாஜக தூது அனுப்புனாங்க. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சி, அதாவது அகிலேஷ் யாதவோட சமாஜ்வாதி கட்சி 7 தொகுதிகளை அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னால, அந்த 7 தொகுதிகளில் சில தொகுதிகளில் எங்களுடைய சின்னமான சைக்கிள் சின்னத்தில் நீங்கள் நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை சமாஜ்வாதி கட்சி சொல்லியிருக்கிறாங்க. இந்த கோரிக்கை அவர்களுக்கு வைக்கப்பட்டது தெரிஞ்ச பிறகுதான் பாஜக இந்த உள்ள புகுந்து இந்த ஆர்எல்டி கட்சியை எப்படியாவது நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படின்றக்காக ஜெயிச்சா ஒன்றியத்தில் ஒரு அமைச்சர் பதவியும், இப்போ உங்களுக்கு 2 எம்எல்ஏகளுக்கு நாங்கள் அமைச்சர் உத்தரப்பிரதேசத்தில் அமைச்சர் பதவியும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை என்பது 2 பேருக்கும் இடையே நடந்து கொண்டிருப்பதாக ஆர்எல்டி கட்சியுடைய தலைவரே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். ஏன் இந்த ஆர்எல்டி கட்சி முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா,
மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் விவசாயிகளும் அதே போல் ஜாட் சமூகத்தை சேர்ந்தவர்களும் அதிகமாக இருக்கிறாங்க. இவர்களை பிரதிநிதித்துவம் படுத்தக்கூடிய கட்சி தான் இந்த ஆர்எல்டி. ஏற்கனவே சொன்னேன்ல, முன்னாள் பிரதமராக இருந்த சரண் சிங் அவர்களுடைய பையன் அஜித் சிங் தான் இந்த ஆர்எல்டி கட்சியை துவங்குறாரு. இவர் துவங்கியதிலிருந்தே பார்த்தீங்கன்னா அங்கே மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் மிகவும் வலுவான ஒரு கட்சியாக அது இருந்துட்டு வந்தாங்க. 2019 லோக்சபா தேர்தலில் இருந்து இந்த ஆர்எல்டி கட்சி அகிலேஷ் யாதவோட கூட்டணியில் இருந்துட்டு வர்றாங்க. அப்போது போட்டியிட்ட 3 தொகுதிகளையுமே இந்த ஆர்எல்டி கட்சி தோற்று தான் போச்சு. ஆனால் சமாஜ்வாதி கட்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37 தொகுதியில் போட்டிட்டு 5 வெற்றி பெற்றாங்க. ஆனாலும் இந்த கூட்டணி 2022 சட்டமன்ற தேர்தலையும் தொடர்ந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது 347 சீட்டில் அகிலேஷ் யாதவ் கட்சி 111 இடங்களில் அந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுது. அதே போல் கூட்டணியில் போட்டியிட்ட அந்த ஆர்எல்டி 33 சீட்டில் போட்டியிட்டு 9 இடங்களில் வெற்றி பெறாங்க. அப்போ ஆர்எல்டி கட்சிக்கு எம்பிக்கள் இல்லை என்றாலும் கூட 9 எம்எல்ஏக்கள் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் அவங்களுக்கு இருக்கிறாங்க. இந்த ஆர்எல்டி கட்சியுடைய செல்வாக்கு என்பது உத்தரப்பிரதேசத்தில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால், எங்கெல்லாம் விவசாயிகள் மற்றும் ஜாட் சமூகங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இவர்கள் வலுவாக தான் இருக்கிறாங்க. ஹரியானாவாக இருக்கட்டும், ராஜஸ்தானாக இருக்கட்டும், அதே போல் மத்திய பிரதேசமாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு மாநிலங்கள் இவர்கள் வலுவாக இருக்கிறாங்க. இதை குறி வச்சு தான் இவர்களை எப்படியாவது நம்ம கூட்டணிக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி பாரத் ரத்னா விருதை பிரதமர் மோடி அறிவிக்கிறார். அதாவது பாரத் ரத்னா என்பது ஒரு மிகப்பெரிய கௌரவமான, இந்தியாவிலேயே அதிகபட்ச ஒரு மதிப்பு கொண்ட ஒரு விருது தான் இந்த பாரத் ரத்னா. அந்த விருதை தேர்தல் கூட்டணிக்காக பாஜக பயன்படுத்தி வருவது மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலையை தான் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2019 பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் ஓட்டுகளை நம்ம எப்படியா வாங்கணுன்றக்காண்டி வீர சாவர்கருக்கு பாரத் ரத்னா விருது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேர்தல் அறிக்கையிலே வெளியிட்டது தான் இந்த பாஜக. இந்த முறை பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நிறைய பேருக்கு பாரத ரத்னா விருது அறிவிச்சிட்டே வராங்க. நீங்கள் கற்பூரி தாக்கருக்கு மட்டும் கிடையாது, அத்வானிக்கு அறிவிச்சாங்க. இப்போ 3 பேர், அதாவது சரண் சிங்காக இருக்கட்டும், அதே போல் MS சுவாமிநாதனாக இருக்கட்டும், அதே போல் நரசிம்ம ராவ், இவங்க 3 பேருக்கும் இப்போ பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக மொத்தத்தில் 5 பாரத ரத்னா விருதுகள் இந்த வருடத்திற்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் இந்தியாவிலேயே ஒரு வருஷத்தில் 5 பாரத ரத்னா விருதுகள் என்பது கொடுக்கப்பட்டதே கிடையாது. ஆனால் தேர்தலுக்காக எப்படியாவது நம்ம பாரத ரத்னான்ற விருதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி கணக்கு போடுறாரு. இந்த கணக்கு எடுபட்டுருச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கடந்த 7ஆம் தேதி அகிலேஷ் யாதவ் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துறாரு. அதாவது பாஜக கூட இந்த ஆர்எல்டி டீல் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தி உருவாகும் போது, ஆர்எல்டி கட்சி தலைவரான ஜெயந்த் சௌத்ரி நன்கு படித்தவர், அவர் விவசாயத்துடைய போராட்டத்தை பாதிலே வலுவடை செஞ்சிட மாட்டார், அவர் கண்டிப்பாக நல்ல முடிவை எடுப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை பண்ணார் அகிலேஷ் யாதவ். அது மட்டும் கிடையாது, அகிலேஷ் யாதவோட மனைவியான எம்பியாக இருக்கக்கூடிய டிம்பிள் யாதவ் அவங்க நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர் சந்திப்பை நடத்துகிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ஜெயந்த் சௌத்ரி கண்டிப்பாக இந்தியா கூட்டணியில் மட்டும்தான் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. இப்படி 2 பேருமே கண்டிப்பாக ஜெயந்த் சௌத்ரி பிஜேபி கூட்டணிக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லி அறிவித்த ஒரே நாளில் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அடுத்த நாள் 8ஆம் தேதி இதே அகிலேஷ் யாதவை வாரணாசியில் வச்சு செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்படுது. அதில் அகிலேஷ் யாதவ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை கேள்வி கேட்குறாங்க, என்னங்க ஜெயந்த் சௌத்ரி பாஜகவுக்கு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பாஜகவுக்கு ஒரு கூட்டணியை எப்படி உடைக்கணும்னு தெரியும், ஒரு கட்சியை எப்படி விலை கொடுத்து வாங்கணும்னு தெரியும், அது மட்டும் கிடையாது அவங்களுக்கு சீட்டிங் பண்ணுறதும் எப்படின்றது தெரியும். சமீபத்தில் நடந்த சண்டிகர் மேயர் தேர்தலில் கூட எப்படி அவங்க சீட்டிங்கை பண்ணாங்க அப்படின்றத நாட்டு மக்கள் அனைவரும் பார்த்துருப்பாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் இடி, சிபிஐ, ஐடி டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு எங்கு எப்படி அனுப்பணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு அகிலேஷ் யாதவ். அதாவது முன்னாடி அவர் போகவே மாட்டாருன்னு சொன்ன அகிலேஷ் யாதவ் இப்போ பாஜகவுக்கு எப்படி உடைக்க தெரியும், எப்படி சீட்டிங் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னதே அங்கே ஒரு அரசியல் குழப்பம் ஏற்பட்டுருச்சா அப்படின்ற சந்தேகத்தை அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கே ஏற்படுத்துச்சு. இப்படி ஒரே நாளில் இப்படி ஒரு மாற்றம் நடந்ததற்கான மிக முக்கியமான ஒரு பின்புலமாக என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி அயோத்தியில் சாமி தரிசனம் பண்ணுவதற்கு உத்தரப்பிரதேசத்துடைய எம்எல்ஏக்கள் அனைவருக்குமே அழைப்பு கொடுத்தாரு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். அதாவது ஸ்பீக்கர் சபாநாயகர் தலைமையில் ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களுக்குமே சிறப்பு தரிசன வழிபாடு என்பது ஏற்பாடு பண்ணப்பட்டுச்சு. 11ஆம் தேதி இந்த எம்எல்ஏக்கள் அனைவருமே ராமர் கோயிலுக்கு போவதாக இருந்துச்சு. இப்படியான அழைப்பை சமாஜ்வாதி கட்சி நிராகரிச்சிட்டாங்க. ஆனால் ஆர்எல்டி கட்சி இதை ஏற்றுக்கொண்டாங்க. அதாவது ஆர்எல்டி கட்சியுடைய செய்தி தொடர்பாளரான முகமது இஸ்லாம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ராமர் கோயிலுக்கு போகிறது ஒன்றும் தப்பு கிடையாது, அது ஒரு நம்பிக்கை தானே அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. ஆனாலும் நாங்கள் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கோம், நாங்கள் பிஜேபிக்கு போகலை அப்படின்ற வார்த்தையும் அவர் பயன்படுத்துகிறாரு. ஆனால் ஆர்எல்டியுடைய 2 ப்ரோக்ராம் என்பது தள்ளி வைக்கப்படுது. அதாவது பிப்ரவரி 4ஆம் தேதி மதுராவில் ஒரு ப்ரோக்ராம் நடத்ததாக இருந்துச்சு. அதே போல் பிப்ரவரி 12ஆம் தேதி கட்டௌலி அப்படின்ற பகுதியில் சரண் சிங் அவர்களுடைய, அதாவது முன்னாள் பிரதமரான சரண் சிங் அவர்களுடைய சிலை திறப்பு விழா நடப்பதாக இருந்துச்சு.
இந்த 2 ப்ரோக்ராமுமே தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு தேதியில் இது நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஆர்எல்டி கட்சி அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன் திடீர்னு இதை தள்ளி வச்சாங்க, ஏன் அயோத்திக்கு போவதற்கான முடிவை எடுத்தாங்க அப்படின்ற குழப்பங்கள் அங்கே நிலவிக்கிட்டு இருக்கும்போது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை உண்மையிலே பிஜேபி கூட ஆர்எல்டி நடத்துதா இல்லையா அப்படின்ற ஒரு தகவலை ஆர்எல்டி கட்சியுடைய தலைவரான ஜெயந்த் சௌத்ரி அவர்கள் உறுதிப்படுத்தாமே இருந்தார். அது வரைக்கும் இது ஒரு வதந்தி அப்படின்றதான் நம்பப்பட்டுக்கு வந்துச்சு. ஆனால் நேற்றைக்கு பாரத ரத்னா பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்த உடனே இந்த ஜெயந்த் சௌத்ரி டெல்லியில் வச்சு செய்தியாளர் சந்திச்சிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எந்த அரசுமே செய்யாத ஒரு விஷயத்தை பிரதமர் மோடி பண்ணியிருக்கிறாரு. அவருடைய தொலைநோக்கு பார்வை, உழைப்பு தான் இதற்கான மெயின் காரணம். இது என்னுடைய தந்தை அஜித் சிங்கோடைய கனவு. நான் மனசுலேருந்து சொல்கிறேன், பிரதமர் மோடிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய தந்தையோட கனவை அவர் நிறைவேற்றி வச்சிருக்கிறாரு. உடனே குறுக்கிட்ட பத்திரிகையாளர் என்ன கேட்குறாங்கன்னா, ஆர்எல்டி பிஜேபிக்கு இடையிலான அந்த டிஸ்டன்ஸ் குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதற்கு ஜெயந்த் சௌத்ரி என்ன சொல்றாரு அப்படின்னா, சரண் சிங்க்கு பாரத ரத்னா விருது கொடுத்ததன் மூலமாக பிரதமர் மோடி சரண் சிங்குடைய ஃபாலோயர்ஸ் அனைவருடைய இதயத்தையும் கொள்ளையடிச்சிட்டாரு அப்படின்ற பதில சொல்றாரு. உடனே நீங்க ஏற்கனவே கூட்டணி ஒரு காயின் போல திருப்பி போட்டா மாறுற மாதிரி மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, இப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒரு கட்டத்தில் நம்ம பேசினது. ஒரு கட்சி எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்க பேசுறதெல்லாம் நீங்க பொருட்படுத்தக்கூடாது. ஆளுங்கட்சியாக அரசாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம என்ன பேசுறோம் அப்படின்றத பழைய காலத்தில் பேசினதை பற்றிலாம் நீங்கள் இப்போ கேட்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்த ஜெயந்த் சௌத்ரி பயன்படுத்துகிறார். உடனே ஒரு செய்தியாளர் குறுக்கிட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அகிலேஷ் யாதவ் நீங்கள் பாஜக கட்சி விலைக்கு பல கட்சிகளை வாங்குறாங்க, அவங்களுக்கு எப்படி அதை செய்யணும்னு தெரியும்னு சொல்லியிருக்கிறாங்களே, அது பற்றி உங்களுடைய பார்வை என்னன்னு கேட்கும்போது, பிஜேபி அரசு மனசை தான் கொள்ளையடிச்சுக்கிறாங்க, இதை விலைக்கு வாங்கினதா எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்துகிறாரு இந்த ஜெயந்த் சௌத்ரி. ஆக மொத்தத்தில் ஜெயந்த் சௌத்ரி அவர்கள் மிக தெளிவாக பாரத் ரத்னா விருதை கொடுத்தவுடன், அதாவது தன்னுடைய தாத்தாவுக்கு பாரத் ரத்னா விருது கொடுத்த உடனே, மோடி எங்களை கொள்ளையடிச்சிட்டாரு, எங்களுடைய மனங்களை கொள்ளையடிச்சிட்டாரு, அவருடைய தொலைநோக்கு பார்வை, அவருடைய உழைப்பு, இப்படிலாம் பேசுகிறத பார்க்கும்போது உண்மையிலேயே பிஜேபியை நோக்கி இந்த ஆர்எல்டி கட்சி நகர்ந்து விட்டதா அப்படின்ற சந்தேகத்தை நமக்கு எழுப்பாமல் இல்லை. இந்த ஆர்எல்டி கட்சியுடைய தலைவரான ஜெயந்த் சௌத்ரி அவர்கள் 2022ஆம் ஆண்டு ராஜ்யசபா உறுப்பினராக சமாஜ்வாதியுடைய எம்எல்ஏக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்படி இருக்கும்போது கூட்டணியில் சீட்டெல்லாம் வாங்கி 7 சீட்டு வாங்கி உறுதிப்படுத்தின பின்பு திடீர்னு பிஜேபி பக்கம் ஏன் போகிறார் அப்படின்ற கேள்வி இன்றைக்கி அங்கே அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஒருவேளை இந்த ஆர்எல்டி பிஜேபி கூட்டணியில் போய் இணைகிறாங்க அப்படின்னா காங்கிரஸும் சமாஜ்வாதியும் மட்டும்தான் உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணியாக மாறும். ஆனால் இப்படி ஆர்எல்டி இணைவதை அங்கே இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ், அதாவது விவசாயிகளும் அதே போல் ஜாட் சமூகத்தையும் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும், 3 விவசாய சட்டங்களை பிரதமர் மோடி கொண்டு விவசாயிகளை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினார் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய போராட்டத்தை விவசாயிகள் முன்னின்று பண்ணாங்க. விவசாயிகளுக்கு மோடி செஞ்ச அந்த துரோகத்தை எப்படி அதை மறந்து மீண்டும் மோடியை ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்ற கேள்வி இருக்குது. அது மட்டும் கிடையாது, லக்கிம்பூரில் விவசாயிகளை காரை வச்சு ஏற்றி நிறைய பேரை கொலை பண்ண பாஜகவுடைய அமைச்சரை இன்னமும் பாஜக மோடி அரசு நீக்காம தான் இருந்தாங்க. அந்த பையனையுமே கைது பண்ணாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு தலையிட்ட தான் அந்த பையனை கைதே பண்ணாங்க. இப்படி விவசாயிகள் போராட்டத்தை தடுத்ததோடு, ஒடுக்கியதோடு, அவர்களுக்கு காலிஸ்தான் பட்டத்தெல்லாம் கொடுத்ததோடு, அவங்களோட போராட்டத்தை கூடிய விவசாயிகளையும் காரியத்தை கொண்ட இந்த பாஜகவை ஆர்எல்டி கட்சி ஏற்றுக்கொண்டதற்காக விவசாயிகளும் ஜாட் சமூகம் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்ற பெரிய கேள்வி இருக்க தான் செய்யுது. ஏன் அப்படின்னா ஆர்எல்டியை பொறுத்த வரைக்கும் இவர் தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய அமைச்சர் பதவி கிடைக்குது, இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்குது அப்படின்றக்காக இவர் பாஜகவில் போய் சேர்ந்தால் நாங்கள் ஓட்டு போடணுமா அப்படின்ற கேள்வி அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளும் ஜாட் சமூக மக்களும் இப்போ எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆக மொத்தத்தில் இந்த பாஜக கூட ஆர்எல்டி போய் சேர்ந்தாங்க அப்படின்னா தன்னுடைய ஓட் பேங்க்கான விவசாயிகளையும் அதே போல் ஜாட் சமூகத்தையும் இழந்து போயிடுவாங்க அப்படின்றத இதிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். இதை புரிஞ்சுக்கிட்டு ஜெயந்த் சௌத்ரி அவர்கள் எந்த முடிவை எடுக்க போகிறார் அப்படின்றத பொறுத்திருந்தால் பார்க்கணும். இன்னும் அஃபிஷியலாக எந்த முடிவுமே உத்தரப்பிரதேசத்தில் நடக்கவே இல்லை. அதாவது எப்படி ராகுல் காந்தியுடைய யாத்திரை ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்குள்ளே நுழைவதற்கு முன்னாடி அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்களோ, அதே போல் உத்தரப்பிரதேசத்துக்குள்ளே நுழைவதற்கு முன்னாடியே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியான ஆர்எல்டியை பிரிப்பதற்கான வேலையில் பாஜக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறது தெல்ல தெளிவாகவே தெரியுது. நாங்கள் ராமர் கோயிலை திறந்து வச்சிட்டோம், ராமர் கோயில் எங்களுக்கு ஓட்டுகளை வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்ற பிஜேபியோட கனவு என்பது இப்போ பொய்த்து போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராமர் கோயிலை வச்சு மட்டுமே நம்மளால் ஜெயிக்க முடியாது என்ற பயம்
மோடிக்கு வந்துருச்சு. இந்தியா கூட்டணி வலுவாக ஒற்றுமையாக இருந்தாங்க அப்படின்னா நம்மளால் இந்தியா கூட்டணியை வெல்ல முடியாதுங்கிற பயம் பிரதமர் மோடிக்கு மட்டும் கிடையாது, அமித்ஷாவுக்கும் சேர்த்தே வந்திருக்கு. அதனால தான் தொடர்ச்சியாக எப்படியாவது இந்தியா கூட்டணி உடைத்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கூட்டு இந்த பிஜேபி செயல்பட்டு இருக்காங்க. அவங்க இந்தியா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வைக்கக்கூடிய 2 பாயிண்ட் தான். ஒன்று என்னன்னா, காங்கிரஸ் கட்சியோட சேராத அப்படின்றது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு கூட பாராளுமன்றத்தில் ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு காங்கிரஸ் கட்சியை மட்டும் டார்கெட் பண்ணார் நிர்மலா சீதாராமன். அப்போ 2வது பாயிண்ட் என்ன பண்ணா, கூட்டணியிலேருந்து விலகி என்கிட்ட வந்துரு. அப்போ 2 தான் இந்த இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு பிரதமர் மோடி கொடுக்கக்கூடிய சாய்ஸாக இருக்குது. அப்படி இல்லைனா அகிலேஷ் யாதவ் சொல்வதை போல இடி, சிபிஐ, ஐடி டிபார்ட்மெண்ட் வச்சு மிரட்டக்கூடிய வேலை தான் இந்த பிரதமர் மோடி செய்வாரா அப்படின்ற கேள்வி இப்போ பொதுமக்களுக்கு எழுந்துதான் இருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, நேற்றைக்கே கார்கே மிக தெளிவாக சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, பிரதமர் மோடி இதுவரைக்கும் காங்கிரஸுடைய 411 எம்எல்ஏக்களை வாங்கியிருக்கிறாங்க, பாஜக தன்மையப்படுத்தியிருக்கு, நிறைய இடங்களில் காங்கிரஸுடைய ஆட்சியை இப்படி தான் கவிழ்த்து அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை மிக தெளிவாகவே சொல்லியிருந்தார். ஒரு கட்சியோட கூட்டணி சேர்ந்து அவருடைய வாக்குகளையும் வாங்கிட்டு அந்த கட்சியை ஒன்றுமில்லாமல் அழிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய இந்த பாஜகவில் ஆர்எல்டி போய் சேருமா சேராதான்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நன்றி.